நீ அக்கா தம்பி கூட ஏன் நீ அக்கா தம்பி ஏன் அக்கா தம்பி சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடாதா? அக்கா தம்பி சேர்ந்து பாட்டு பாடக்கூடாதா? அக்கா தம்பி சேர்ந்து லவ் சீன் பண்ணக்கூடாதான்னு கேட்பாங்க. கேட்கறவங்க இருக்காங்க. அது வந்து காஜி நிக்சனுக்காகவே கேட்கறவங்க இருப்பாங்க. ஆக்சுவலா தினேஷ் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து விசித்ரா மேடம் வந்து பேசியிருக்காரு. அதாவது பாடி ஷேமிங் பண்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும். இந்த பூகம்பம் டாஸ்க்ல வந்து தேவையில்லாத கதையை இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லணும்னு சொல்லும் போது நான் கூட சொன்னேன், இவருக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல, இவர் வந்து ஒரு ஒய்ஃபோட கதையை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும், அவங்க சொல்லும் போது கேட்டுக்க கூடாதா அப்படின்லாம் நான் சொன்னேன். பட் அது வந்து ஒரு கதை. அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க சொல்லும் போது 2 பேருக்கு உண்டான அந்த ஒரு என்ன சொல்றது பேச்சுவார்த்தைகள் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் அது தினேஷ் சைடு தப்புன்னு அதை ஒத்துக்கிறேன். எந்த விதத்திலயாவது விசித்ரா மேடமோட ஃபேமிலி உள்ள நுழைஞ்சு ஹஸ்பண்ட் எப்படிதான் உங்களை வச்சு பாத்துக்கிறாரோ தெரியல, பிள்ளைங்க எப்படிதான் உங்ககிட்ட வாழுதோ தெரியலன்னு இது வரைக்கும் தினேஷ் பேசியிருக்காரா? அந்த மாதிரி அதாவது இவங்கள மாயா பேசாத பேச்சா, பூர்ணிமா பேசாத பேச்சா? ரவீனாக்கு ஒரு விஷயம், அந்த ரேப்ன்ற விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். ரேப்ன்ற விஷயத்த இவங்க வந்து ரவீனாவை மென்ஷன் பண்ணாம வேற ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி பேசும்போது பூர்ணிமா உள்ள போயிட்டு இது அப்படியே பத்த வச்சது வெளியில. இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா தினேஷ் என்னதான் வந்து விசித்ரா மேடம் பேசியிருந்தாலும் அவர் வந்து ஒரு லிமிட் இருந்துச்சு. ஆனா நேத்து வந்து நம்ம ஃப்ரைடே எபிசோட்ல தெரிஞ்சிருக்கோம், விசித்ரா மேடம் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. செய்தி மணி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசுற மாதிரி இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரையுலகையே வந்துட்டு, திரையுலகம் மட்டும்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த தமிழகத்தையே வந்து உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு அதுல பாதிக்கப்பட்டீங்க? எனக்குமே பர்சனலா வந்து ஒரு நடிகரா அவரை ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். அவருடைய ஆக்டிங் அண்ட் அவர் அப்படியே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு தலைவரா இல்லாம ஒரு நல்ல மனிதரா நான் அவரை பார்த்திருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்நேகன் அண்ணா வந்து நேற்று சாரோட டெத்தை பத்தி லைவ்ல ஒரு சேனல்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவர் உதாரணமா ஒரு பையன் வந்து அவர்கிட்ட சொன்னதை வந்து சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஆஹ் எங்க இருந்தோ வந்த பையன் வந்து பசிக்கு வந்து பயந்து பயந்து போய் கேப்டன் எல்லாருக்கும் சாப்பாடு போடுற இடத்துல போய் சாப்பிடும்போது கேப்டன் வந்து கேட்பாராம், ஏன் நீ வந்து திருட்டுத்தனமா வந்து சாப்பிடுற, என்ன விஷயம், நீ எதுக்காக சென்னைக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பையன் வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, ஆனா என்கிட்ட காசும் இல்ல, நான் வந்து வெளியில தான் தங்கி, ஐ மீன் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி தான் தங்கி நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, நீ இனிமேல் பயப்படாம வந்து நீ எவ்வளவு நாள் வேணா சாப்பிடுன்னு சொன்னாராம். சோ நான் சொல்றது வந்து ஒருத்தர் மட்டும்தான், ஆனா இந்த மாதிரி பல பல லட்சம் மக்களுக்கு வந்து அவர் செஞ்சிருக்காரு. அவருடைய இழப்பு வந்து நிஜமாவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஆனா எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நம்புவாங்களா, அந்த மாதிரி நானும் ஒரு சில விஷயங்கள் தெய்வ விஷயங்கள்ல வந்து நம்புவேன். இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டாரு, அதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலனா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, ஐ மீன் அந்த புரட்டாசி மாசமும் மார்கழி மாசமும் வந்து இறந்து போனாங்கன்னா வந்து புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம மார்கழி மாசத்துல வந்து சொர்க்க வாசல் திறந்தே இருக்கும், சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மூட நம்பிக்கையா கூட சில பேருக்கு தெரியலாம். பட் எங்களை மாதிரி நம்புறவங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. கேப்டன் வந்து இப்போ நேரா சொர்க்கத்துக்கு போனாரு, அவர் உடம்பால பட்ட அந்த வழிகளுக்கு ஒரு ஒரு விடிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான். நிறைய மீன்ஸ்ல கூட போட்டிருந்தாங்க, நீங்க மேலோகத்துல போய் அங்கேயும் சாப்பாடு போறதான் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய மீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்கா ரொம்ப அழுகையா வந்துச்சு. நிஜமாவே நம்ம நம்ம வீட்டுல எல்லாம் வந்து ஒரு ஒரு இழப்பு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் கேப்டனோட இழப்புமே எல்லாருக்குமே. ஓகே மேம். கேப்டனுடைய ஆன்மா வந்துட்டு சாந்தி அடைய நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். ஓகே மேம், இப்போ நம்ம பிக் பாஸ் ஷோக்குள்ள போலாம். இந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு டிக்கெட் டு ஃபைனாலே இதுதான் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டா போச்சு. எல்லா கேமே நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போகணும்னா அந்த முயல் கேம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உள்ள கேம்குள்ள வந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதா இன்னைக்கு கமல் சார் பேசியிருக்காங்க. அந்த டீம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தென்பட்டுச்சு? ஆக்சுவலா சார் வந்து அது லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்காரு. டீம் அப்படிங்கறதையே வந்து அவரு ரொம்ப, அதாவது பின்னாலே நெருக்கத்துல வந்து அவரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இப்பதான். பட் இந்த டீம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு.
அந்த நம்ம டீம்னு சொன்னாலும் வந்து அதை பத்தி இத்தனை நாள் பேசாம இன்னைக்கு பேசிருக்காரு. அது ஏன் தெரியல. ஒருவேளை இந்த ஒரு டாஸ்க் தான் அவருக்கு டீம் அப்படிங்கறதே தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல, இப்பயாவது லேட்டா பேசினாலும் இன்னைக்காவது பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப இன்னைக்கு கிண்டல் பண்ணி எல்லாருமே கலாச்சி பேசின மாதிரி ஃபீல் ஆச்சு. மேக்சிமம் இந்த புள்ளி கேங்க நல்லா வந்து வச்சு செஞ்ச மாதிரி தோணுச்சு. என்னன்னா ஒரு டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிற மாதிரியே டாஸ்க் இந்த சீசன்ல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஏன்னா முயல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஓகே நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் கீ நினைச்சேன், அதை பார்த்தா முயல். ஆனா அது நல்லா போச்சு, லைவ்லயும் பார்த்தேன் நல்லா தான் போச்சு, எபிசோட்லயுமே நல்லா தான் இருந்தது. அதுலயும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. நம்ம பூர்ணிமா மாயா இவங்கெல்லாம் கேமுக்கு முன் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. தினேஷ் விஷ்ணு மணி இவங்கெல்லாம் கேமுக்கு பின் கேமுக்குள்ளேயே பிளான் பண்றது, கேம் பிரேக்ல பிளான் பண்றது அந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா ரெண்டு டீமுமே வந்து பிளான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயும் சரி எல்லா டாஸ்க்லயுமே வந்து நான் ஜெயிக்கணும்னு விளையாடல யாருமே. அவன் ஜெயிக்க கூடாது, அந்த டீம் யாரும் கூடாது, முதல்ல மணியை தூக்கணும், முதல்ல ரவீனாவை தூக்கணும், இந்த மாதிரி பிளான்லயே தான் விளையாடுனாங்க. இந்த சைட்லயும் அப்படிதான், நிக்சனை தூக்கணும் பூர்ணிமாவை தூக்கணும், இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. தவிர்த்து நான் டிக்கெட்டு ஃபினால விளையாட வந்திருக்கேன், என்னோட டிக்கெட்டை நான் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக விளையாடுற மாதிரியே யாருமே விளையாடல. அதுக்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து வச்ச அந்த ஒரு சிங்கிள் டாஸ்க்ல வந்து என்னன்னா பிக் டாஸ்க்ல எல்லாருமே போய் எடுக்கிறாங்க. ஆனா ஈஸியா இருந்த கோட்டையில தான் போய் நான் எடுப்பேன் அப்படிங்கிறது வந்து தப்பு. எல்லாத்தையுமே எடுக்கணும். அதாவது சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு ரவுண்ட்ல 3 பேர் விளையாடலாம் அந்த டாஸ்க்ல. அப்படி வரும்போது எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாயா தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மாயா, அப்புறம் நிக்சன் சம்திங் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் போனாங்க, யாரும் தெரியல. நேரா போயிட்டு ரவீனா அதுல கை வச்சாங்க. ரவீனா அது ஈஸியா இருந்தது எடுத்தேன்ட்டு. ஓகே சரி ஓகே, அவங்க முக்காவாசி எடுத்துட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல பூர்ணிமா போறாங்க, அதே ரவீனாவை டார்கெட் பண்ணி. நான் என்ன சொல்றேன்னா, செகண்ட் ரவுண்ட் வர்றதுக்கு முன்னாலே லைவ்ல ஒரு விஷயம் போச்சு. அது எபிசோட்ல போட்டிருந்தா இவ்வளவு குழப்பம் வந்துருக்காது. என்ன போச்சுன்னா, ஒருத்தர் ஒரே டைம்ல எத்தனை கோட்டை வேணா கலைக்கலான்றத வந்து பிக் பாஸ் லைவ்ல சொன்னாரு. ஆனா அதை ஏன் எபிசோட்ல தூக்குனாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி சண்டை வர்ற ஐ மீன் வெளியில வந்து வேற மாதிரி தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவர் வந்து லைவ்ல இதை சொன்னாரு. லைவ் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். அண்ட் அது மட்டுமே இல்லாம பூர்ணிமா வந்து நிக்சன் தூக்கல விஷ்ணுத தூக்கல இன்னைக்கு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஏன் நீங்க விசித்ரா மேடம் தூக்கல? விஷ்ணு நான் நினைச்சேன்னா கலைச்சிருக்கலாம், ஆனா நாங்க போயிருந்தா நான் விஷ்ணு வந்து எனக்கு டார்கெட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நீங்க டார்கெட் பண்ணாமலே இருங்க, ஏன் விசித்ரால கை வைக்கல? அதுதான் கேள்வி. நிக்சன் விட்டுட்டீங்க, விஷ்ணுத விட்டுட்டீங்க, விசித்ராத விட்டீங்க, மாயாத விட்டுட்டீங்க, அங்க தாண்டி போய் மணியில போய் எடுக்கிறீங்க. ஏன் எடுக்கிறீங்க? அங்க கரெக்ட் அந்த கொஸ்டின் விஷ்ணு கேட்டது எல்லாமே நான் கேட்கணும்னு வச்சிருந்தது. அவரு இன்னைக்கு ஃபுல்லா எபிசோட்ல அது எல்லாத்தையுமே கேட்டுட்டார் பூர்ணிமா கிட்ட. கமசர் எதிர்க்கு அது எனக்கு ஒரு வகை ஓகே, நான் கேட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். எபிசோட் பார்த்தவங்க எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கும். முக்காவாசி இப்படிதான் போச்சு. செகண்ட் டாஸ்க்லயும் நேர்மை இருந்துச்சு அப்படின்னா அது இல்லவே இல்லை. ஏன்னா 3 டைம் எலிமினேஷன் கார்டு வர வரைக்கும் பிக் பாஸ் வந்து எலிமினேஷன் கார்டை எடுங்கன்னு சொல்லவே இல்லை. 3 டைம்ல ஒரு டைம் வந்து விஷ்ணு போனாரு, 2வது டைம் வந்து நிக்சன் கிட்ட கார்டு வருது எலிமினேஷன் கார்டு, அது வந்து நிக்சன் வந்து மணியை எவிக்ட் பண்றாரு. 3வது டைமும் நிக்சன் கிட்ட தான் வருது கார்டு, அப்ப வந்து ரவீனா எலிமினேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணுவை தான் எலிமினேட் பண்ணாங்க ரவீனா. அவங்க நினைச்சிருந்தா, அதாவது நிக்சன் சொல்றாரு நீ என்ன தூக்கிடுவே நினைச்சுதான் நான் அவனை தூக்குனேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க தூக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க வந்து நிக்சனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தூக்கிக்கலாம், அதாவது விளையாடவே விடாம தூக்கிக்கலாம். அவங்க தூக்குனது கரெக்டான ஒரு பர்சன். ஏன்னா அவர்கிட்ட 4 பாயிண்ட் இருக்கு, விஷ்ணு கிட்ட வந்து 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ அவர் தான் தூக்கணும். அவரை தூக்குனதுதான் வந்து கேம் மூவ் ஆகும். ஸோ அதனால அவங்க அங்க வந்து அவரை தூக்குனாங்க. ஆனா இவன் சொல்ற லாஜிக்கே புரியல. ரவீனா கிட்ட ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. கேட்ட ரீசன் பாருங்க, மணியை தூக்கிட்டேன் அதனால நீ என்ன தூக்கிட்டேன்னு நினைச்சு நான் உன்னை தூக்குனேன் அப்படிங்கிறது. அப்போ இன்னமும் இவங்களேதான் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இவங்களே சேர்த்து வச்சு பேசிட்டு ஒன்னா விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க விளையாடுறாலும் ஏன் இப்படி விளையாடுறீங்கன்னு கேக்குறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. ரவீனா தனியாவே விளையாடணும், மணிக்காக தான் விளையாடுறா. லாஸ்ட் பினாலே டாஸ்க் வந்து லாஸ்ட் டாஸ்க் வந்து அந்த போர்டு பிடிக்கிறது, டிக்கெட் டு பினாலேன்ற போர்டை பிடிச்சி, அதுல கூட இதுக்கு வந்து இந்த சைட்ல வந்து பூர்ணிமா அண்ட் மாயா இருக்காங்க.
சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வின் பண்றாங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் விட்டுதான் ஆகணும். யாராவது ஒருத்தர் விட்டாதான் ஒருத்தர் வின் பண்ண முடியும், அடுத்த செகண்ட் பொசிஷன் வர முடியும். இதே மாதிரிதான் இங்க மணிக்கோ ரவீனாக்கோ இருக்கு. அதை எப்படி நீங்க வந்து நாங்க வந்து ஐ திங்க் என்ன சொன்னாங்க, இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னாங்க. இது தெரியுமே ஆல்வேஸ் விட்டு கொடுத்துப்பாங்க. இது தெரிஞ்சது விசித்ராவோட ரியாக்ஷன். அதுதான் விசித்ராவோட ரியாக்ஷன் வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மாயா பூர்ணிமா அந்த இடத்துல இருந்திருந்தா விசித்ரா இந்த ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்களா? விசித்ரா மேமோட ரியாக்ஷன் இன்னைக்கு கூட பேசுறாங்க. இல்ல அவங்க வந்து அவங்க விளையாட வரல, அவங்க வந்து மத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்த மாதிரி எனக்கு தோணுது. பர்சனலி இந்த வீக் வந்து அவங்க வந்து நிக்சனுக்கு வந்து அந்த அந்த செகண்ட் ஸ்வாப் கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும்னு அவங்க நினைச்சிருந்தா மாயாவை மாத்தாம மாயா வின் பண்ண வச்சிருக்கலாம். அவங்க ஏன் அந்த அந்த இடத்துக்கு நிக்சனை மாத்தினாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் நிக்சனுக்கு வந்து அந்த கார்டு ஷஃபிள் பண்ணிட்டு அடியில இருக்க கார்டை வந்து ஷஃபிள் பண்ணவே இல்லை விஜய். மேல இருக்க கார்டு ஷஃபிள் பண்ணிட்டு அந்த அடியில இருக்க கார்டு லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிட்டாரு, இந்த சைடு ரைட் சைட்ல வந்து இந்த கார்டுலாம் வந்து இப்படி வச்சுட்டு அந்த கார்டு கிட்ட இப்படி இப்படி இப்படின்னு 3 வாட்டி சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் நிக்சன் அந்த கார்டை எடுத்தான். எடுத்து பார்த்தா அந்த கார்டு வந்து இது வந்து வீடியோவும் வந்தது, போட்டோவும் வந்தது. இன்னைக்கு கமல் கேட்கற மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து அதுல ஒரு மார்க் பண்ணிருக்கதா வந்து நம்ம அர்ச்சனா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அத சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் குறுப்பட போட்டு காட்டல யாரும் புரியல. அவரு வந்து நம்மள முட்டாள நினைக்கிறாரா இல்ல அவங்கள முட்டாள சொல்றாரான்னு எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. அப்ப வந்து ஒண்ணு நான் இதெல்லாம் திருப்பி சொல்றேன், ஒண்ணு 24 hours ஸ்டாப் பண்ணுங்க, இல்ல 24 hoursலயும் இந்த விட்டெல்லாம் வந்து எடிட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. பார்த்துட்டு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த முட்டாளா நான் கேட்கிறேன். அவங்க பண்ண வேலையெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு. ஒண்ணு இவர் வந்து அதே கேள்வி கேட்காம வந்து ஏதாவது அந்த கார்டு ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. அவன் ஸ்கிராச் பண்றது வீடியோவே வந்துருக்கு வெளியில. நீங்க ஏதாவது பண்ணீங்களா நிக்சன் கேட்டாரு. நான் கூட ப்ரமோ பார்த்து நினைச்சேன், ஐயோ ப்ரமோலாம் நல்லாதான் பண்றாங்க, நீங்க எபிசோட்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அப்படிதான் புசுறு போயிடுச்சு. குறும்படத்துக்காக வெயிட் பண்ணி அதான் அந்த வடிவேல ஒரு டைலாக் சொல்லுங்க. குறும்படத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பட் போட்டு காட்டவே இல்லை. அதுல நடந்த எல்லா விஷயமே லைவ்ல நாமளும் நிறைய பார்த்துமே ஏன் அந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது தான் தெரியல. விஜய் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், நிக்சன் பண்ண விஷயங்களுமே வந்து அந்த கார்டுல இருந்து எல்லாமே வந்து காட்டப்பட்டது. இப்படி இப்படின்ட்டு அதுல விஜய் சொல்லும் போது அந்த கார்டை வந்து பிக் பண்ணி அவர் வந்து அந்த 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 சீன் வந்து அந்த டாஸ்க் வந்து அவர் வின் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, வெளியில இருந்து பாக்குற நம்ம எல்லாம் முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒண்ணு 24 hours கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி தூக்கிடுங்க, எங்களுக்கு காமிக்கவும் காமிச்சிடுறீங்க. இது ஒரு குற்றமா நாங்க சொல்லும் போது அதை வந்து கமல் சார் வந்து கேட்பாருன்றதுனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம், ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் வந்து இப்படியே வந்து கேட்டு அப்படி எங்கேயோ போயிட்டாரு அவரு. அது எதுக்காக அப்படி பண்ணாருன்னே தெரியல. நான் கூட குறும்படம் போடுவாரு, ஒருவேளை பிரேக் முடிஞ்சு வந்து போடுவாரோ அப்படின்ட்டு நானே மனசை தேத்திக்கிறேன். ஆனா அப்படியாவது வந்து போடுவாரு நினைச்சா அதையும் போடவே இல்லை. அது என்ன மாதிரி ஒரு விஷயம்ன்றது வந்து நம்ம முட்டாளா இல்ல உள்ள இருக்கவங்க முட்டாளா இல்ல நம்மள முட்டாளா நினைச்சு கமல் சார் பேசலான்றது எனக்கு தெரியல. கேட்டுக்கோங்க இப்படிதான், கேட்டுக்கோங்க இப்படிதான் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. நிக்சன் இதை பண்ணீங்களா, கார்டுல வந்து இப்படி பண்ணீங்களான்னு கேக்குறாரு. வந்து உடனே வந்து பாத்துக்காங்க, இல்ல மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன், அதுதான் நாங்க பாத்துட்டோமேன்ற நான் 24 hours பாத்துட்டேன், எபிசோட்லயும் பாத்துட்டேன். நீங்க வேற வந்து சனிக்கிழமை எதுக்கு அதை சொல்லணும்? மக்களுக்கு நீங்க கேள்வி கேட்டு அது குறுப்படம் போடுறதா இருந்தா நீங்க சொல்லிருக்கணும் இல்லையா? வந்து டாஸ்க் விளையாண்டீங்களா, நல்லா விளையாண்டீங்க, சூப்பர் பான் கை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. கமல் சார் வந்து நிஜமாவே நான் இதை கேட்காம இருந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. பாதி தூரம் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணது வந்து எதுக்காகன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எடிட்ல போயிடுச்சா, இல்ல இது முக்கியமான விஷயம் எடிட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க, ஐ மீன் எடிட் பண்ண மாட்டாங்க, போட்டுருவாங்க. இது ஏன் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதை விட அப்படியே பார்த்தோம்னா நிக்சன் அண்ட் பூர்ணிமா போயிட்டு நிக்சன் கிட்ட ஏதோ ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பண்றாங்க, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு வந்து அவர் வந்து பிரின்ஸா தெரியுறாரு, அவங்க கண்ணுக்கு மட்டும் பிரின்ஸா தெரியுறாரு போல. நம்ம கணக்குல வேற மாதிரி அவர் தெரியாரு, ஆனா அவங்க கண்ணுக்கு பிரின்ஸா தெரியாரு. இனிமேல் அவங்க பிரின்ஸ் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க.
நீ கூப்பிட்டுக்கோ. எனக்கு என்ன மாதிரி இது உறவுன்னே எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு உறவு இது. அது எந்த மாதிரி உறவுன்றது வந்து வெளியில இருக்க எல்லாருமே அக்கா தம்பி இல்ல ஐயோ இல்லங்க, ஐயோ அந்த உறவை மட்டும் தயவு செஞ்சு தப்பா இப்ப வந்து இது பண்ணிடாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்றாதீங்க. இது அந்த மாதிரி ஒரு உறவு அல்ல. இது மதையும் தாண்டி புனிதமானதுன்னு அந்த மாதிரி ஒரு உறவு. அதை வந்து நம்ம அக்கா தம்பி கூட வந்து கம்பேர் பண்ணி அக்கா தம்பி அப்படிங்கறத வந்து நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உறவு. நீ அக்கா தம்பி கூட ஏன் நீ அக்கா தம்பி சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடாதா? அக்கா தம்பி சேர்ந்து பாட்டு பாடக்கூடாதா? அக்கா தம்பி சேர்ந்து லவ் சீன் பண்ணக்கூடாதான்னு கேட்பாங்க. கேக்குறவங்க இருக்காங்க. அது வந்து காஜி நிக்சனுக்காகவே கேக்குறவங்க இருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல காஜி நிக்சன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எதுக்காக நான் வந்து கேக்குறேன்னா, அதாவது நீங்க சீக்வன்ஸ் நடிங்க, நீங்க டான்ஸ் ஆடுங்க, ஆடலாம், தப்பு இல்ல. அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஆடுறது தப்பு இல்ல, ஓகேவா? தப்பு இல்ல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் தாண்டி போனா பாக்குறவங்க, அதாவது நான் பாக்குறேன்னா சி அப்படின்னு எனக்கு தான் தோணுதுன்னா, பாக்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணி இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் அக்கா தம்பி சொல்றாங்க, இந்த வேலை பண்றாங்க. அக்கா தம்பினா இப்படிதான் பழகுவாங்களா? அக்கா தம்பினா இப்படிதான் ஒட்டின்னு சுத்துவாங்களா? இப்படிதான் மடியில படுத்துப்பாங்க. அக்காவோட மடியில படுக்கிறது தப்பு இல்ல, தம்பியோட மடியில படுக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் பண்ணும்போது அது டோட்டலா நம்ம பார்ப்போம்ல, அது பார்க்கும்போது கன்றாவியா இருந்தது, ரொம்ப கன்றாவியா இருந்தது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, டான்ஸ் மேரத்தான் முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு. இதுங்க எதுக்காக கொரியோகிராஃப் பண்ணுங்க, எதுக்கு டான்ஸ் ஆடுதுங்க, எதுக்குன்னே தெரியல. அதுவும் வந்து ஃபுல்லா ரொமான்ஸ் சாங்கா. எவ்வளோ குத்து சாங் இருக்கு, ஆடு குத்து சாங் ஆடு, ரொமான்ஸ் சாங் தான் வருமா உனக்கு? ரொமான்ஸ் சாங் தான் ஆடுவியா நீ? அவங்க கண்ணை பார்த்து ஆட முடியலையா? அவங்க கண்ணை பார்த்து ஆட முடியல. அவங்க வந்து பயங்கர பிரைட்டா இருக்காங்க, பிரைட்டா ஆடுறாங்க, சூப்பரா பண்றாங்க எல்லாம். யாருமே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா? யாராவது உங்க கண்ணை பார்த்து ஆடி இருக்காங்களா? இப்படி எல்லாம் கேக்குறான் அவன். வாயில வருது எனக்கு. இப்படி ஐஷு அப்படின்னு ஒரு ஜீவன் உள்ள இருந்துச்சு, அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நிக்சன் டான்ஸ் ஆன அந்த கண்ணோட பவர்ல டோட்டலா மறந்துட்டாரா? இல்ல ஐஷுவே மறந்துட்டு இருப்பாங்க அவரை. ஐஷு மறந்துட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும் ஐஷு மறந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து அவங்க எஸ்கேப் ஆனது வந்து ரொம்ப 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 அவங்க லைஃப்க்கு நல்லது. சோ அதனால அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால நம்ம ஐஷு வந்து தப்பு சொல்ல முடியாது. ஐஷுக்காக ப்ரே பண்ணோம், அது மாதிரியே நடந்துருச்சு. ஆனா இவன் வெளியில போயிட்டு சப்போஸ் ஐஷு அவங்க அப்பா கண்ணில் மாட்டினான்னு வச்சுக்கோங்க, தர்மடிதான். அதுக்கப்புறம் பயபுலியை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல பிளான் வேற போட்டுட்டு இருக்காங்க, டூர் போகணும் அப்படி இப்படின்னு. நீங்க வேற வெளில வந்தா மாட்டிப்பீங்க, கோவா போகணும், சிம்லா போகணும், எல்லாம் பிளான் போடுறாங்க. வெளில வந்தாதான் தெரியும் எல்லாருக்கும் என்ன பிளான் வச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு. ஓகே, இது ஒரு பக்கமா போயிட்டு இருக்க நம்ம விசித்ரா மேம். விசித்ரா மேம் வந்துட்டு சாதாரணமா தான் ரவீனா வெசல் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக விசித்ரா மேம் அவ்வளோ ஒரு டைரக்டாவே திட்டினாங்க நம்ம தினேஷ. அதுல ஒரு பர்டிகுலரா ஒரு வேர்டு ஒண்ணு சொன்னாங்கம்மா, திரும்பி வந்துடாதம்மா அப்படிலாம் சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டுமே தினேஷ் வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்காம சைலண்டா நின்னாரு. அப்ப தினேஷ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலா தினேஷ் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து விசித்ரா மேடம் வந்து பேசியிருக்காரு. அதாவது பாடி ஷேமிங் பண்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும். இந்த பூகம்பம் டாஸ்க்ல வந்து தேவையில்லாத கதையை இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லணும்னு சொல்லும் போது நான் கூட சொன்னேன், இவருக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல, இவர் வந்து ஒரு ஒய்ஃபோட கதையை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும், அவங்க சொல்லும் போது கேட்டுக்கூடாதா அப்படின்லாம் நான் சொன்னேன். பட் அது வந்து ஒரு கதை, அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க சொல்லும் போது 2 பேருக்கு உண்டான அந்த ஒரு என்ன சொல்றது பேச்சுவார்த்தைகள் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் அது தினேஷ் சைடு தப்புன்னு அதை ஒத்துக்கிறேன். எந்த விதத்திலயாவது விசித்ரா மேடமோட ஃபேமிலி உள்ள நுழைஞ்சு ஹஸ்பண்ட் எப்படிதான் உங்களை வச்சு பாத்துக்கிறாரோ தெரியல, பிள்ளைங்க எப்படிதான் உங்ககிட்ட வாழுதோ தெரியலன்னு இது வரைக்கும் தினேஷ் பேசியிருக்காரா? அந்த மாதிரி கேம் வைஸ் விசித்ரா அண்ட் தினேஷ்க்கு ஒத்துக்காது, 2 பேருக்குமே ஒத்துக்காது. அது வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க அதாவது 2 பேருமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சவங்க இல்ல, அந்த மாதிரிதான் இருக்காங்க. 2 பேர் சைடுமே தப்பு இருக்கு சரி இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. 2 பேர் சைடுமே ஈக்குவல் தப்பு இருக்கு, ஈக்குவல் சரி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் விசித்ரா மேடம் அப்படி பேசுனது ரொம்ப 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 தப்பு. உங்களை வந்து பேச விடாம ஒருத்தவங்க வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டாங்கன்றதுக்காக நீங்க எப்படி பேசுவீங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அன்னைக்கு வந்து விஷ்ணு அவங்க அம்மா அப்பாவை பத்தி பேசினாங்க, வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அவங்க நேம் சொல்லாம அந்த வார்த்தையை சொன்னாலும் அது யார குறிக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ நான் இப்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.
கண்டிப்பா ஆனா எல்லாருக்குமே அந்த தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர் பர்சன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஆமா. ஆனா இப்ப அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா தினேஷோட கேரக்டரை அவங்களும் சில வருஷங்கள் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள வேற ஒரு மனஸ்தாபம், அவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், விஷம் உடம்பெல்லாம் விஷம் அப்படிங்கிறாங்க. இதுங்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கு போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி இதுங்கெல்லாம் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியலன்னு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி நிஜமா மணி இந்த மாதிரிலாம் இருந்தா விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஏன், இதெல்லாம் வந்து அது பேசக்கூடிய இடமா, இல்ல இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் இவ்வளவு நாள் வந்து வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்ப இவ்வளவு வந்து ஓபன் பண்றாங்களான்னு எனக்கு எனக்கு தெரியல. அப்ப இத்தனை நாள் சுயரூபம். ரவீனா கூட நீங்க பழகுனது பொய்யா? அதாவது இவங்கள மாயா பேசாத பேச்சா, பூர்ணிமா கண்டிப்பா. பேசாத பேச்சா? ம். ரவீனாக்கு ஒரு விஷயம், அந்த ரேப்ன்ற விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். ரேப்ன்ற விஷயத்த இவங்க வந்து ரவீனாவை மென்ஷன் பண்ணாம வேற ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி பேசும்போது பூர்ணிமா உள்ள போயிட்டு இது அப்படியே பத்த வச்சது வெளியில. விசித்ரா வந்து இப்படி சொல்லிருக்காங்க, எப்படி அவங்க ஒரு தாயா இருந்துட்டு இப்படி பேச முடியும், அவங்க எல்லாம் அம்மாவே கிடையாது, அசிங்கம் அப்படி இப்படின்னு பேசுச்சு. இந்த விஷயத்த உனக்கு தெரியவும் படுத்தியாச்சு. அதாவது விசித்ராக்கு வந்து இப்படி உன்னை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரியப்படுத்தியாச்சு. கமல் சாரும் அதை பேசினாரு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனாலும் அதுக்கப்புறமா பிரதீப், ஐ மீன் பிரதீப் போனதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பிரதீப்பை வச்சு இவங்க எல்லாரும் புள்ளி கேங் மொத்தமா சேர்ந்து வந்து விசித்ரா அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் விடவா தினேஷ் பண்ணிட்டாரு. அந்த அதை தவிர்த்தா தினேஷ் பண்ணிட்டாரு. நான் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் நான் சொல்றேன் இல்லையா, அந்த போஸ்ட் எல்லாம் போடுறாங்க அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம். இந்த மாதிரி தினேஷ் வந்து விசித்ரா மேடம் வந்து ரொம்ப இதுவா பேசியிருக்காங்க இப்படி அப்படின்ட்டு. அதாவது தினேஷ், ஐ மீன் விசித்ரா மேடம் ஃபேமிலி வந்து விசித்ரா மேடம்க்கு தான் சப்போர்ட் பண்ணி போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, தினேஷ் வந்து இப்ப நல்லது உங்க ஒய்ஃப்க்கு அப்ப நல்லது பண்ணும்போது, அதாவது விசித்ரா மேடம்க்கு நல்லது பண்ணும்போது நல்ல ஸ்டேட்டஸ்ல தினேஷ போடுவீங்க. அப்ப புல்லிங் கேங் வந்து உங்களுக்கு கெட்டவங்கள தெரிஞ்சாங்க, அதை போடுவீங்க. இப்போ தினேஷ் சைடு வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னும் போது தினேஷுக்கு ஆப்போசிட்டா போறீங்க. எப்படி நீங்க இப்படி மாறுவீங்க? எனக்கு புரியலையே. நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. ஒண்ணு கிளியரா சொல்லிக்கிறேன், விசித்ரா மேடம் ஃபேமிலி வரும்போது தினேஷ் அவரோட ரெஸ்பெக்ட இழந்து போய் சாரி கேட்கல. ஆனா நம்ம அவங்க பேர் என்ன, அர்ச்சனா ஃபேமிலி வரும்போதும் விக்ரம் ஃபேமிலி வரும்போதும் மாயா காலில் விழுந்து ஏன் சாரி கேட்டாங்க? ஏன்னா அவங்க பண்ணது தப்பு. அர்ச்சனாவை அவ்வளவு படுத்திருக்காங்க. சோ அதனால அவங்க அப்பா கிட்ட அவங்க சாரி கேட்டாங்க. அண்ட் விக்ரம் அவங்க ஃபேமிலி சாரி ஆண்டி தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. மத்தபடி வேற யாருக்கும் அவங்க ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் இது பண்ணல, அவ்வளவு ஒன்னும் பேசல. ஆனா இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா தினேஷ் என்னதான் வந்து விசித்ரா மேடம் பேசியிருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு லிமிட் இருந்துச்சு. ஆனா நேத்து வந்து நம்ம ஃப்ரைடே எபிசோட்ல தெரிஞ்சிருக்கும், விசித்ரா மேடம் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. பர்சனல் இஷ்யூல போறாங்க. பர்சனலை பத்தி பேசாதீங்கன்னு மணி சொல்லியும், ஆமா நான் சொல்லுவேன், நாளைக்கு நீங்களும் வீட்டுல வேற வீட்டு கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா இதெல்லாம் செய்யணும்ன்றாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எதுக்கு தான் நான் கேக்குறேன். அதாவது சம்பளம் வாங்குறீங்க, இன்னும் 15 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க விசித்ரா மேடம். அதே சம்பளத்தை தான் இவங்களும் வாங்குறாங்க. அதேதான் விஷ்ணு நீங்களும் வேலை செஞ்சுட்டு போங்க. நீங்க உட்காந்து பேசுறதுக்கு வந்தீங்களா நான் கேக்குறேன். இதே ஒரு விஷயத்த வந்து அர்ச்சனா அண்ட் கேங் கூட வந்து விசித்ரா மேடம் உட்காந்து இருக்கும் போது ரவீனா கூப்பிட்டு இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்களோட ஃபேவரட் மாயா அண்ட் பூர்ணிமா ஆயிட்டாங்க. சோ அதனால மாயா பூர்ணிமா கூட இருந்தா ரவீனா கூப்பிடுறா, மாயா பூர்ணிமா கூட நான் பேசினா ரவீனா கூப்பிடுறா. இது மட்டுமே தான் தெரியுது. ஆனா நம்மளுக்கு கிளியரா தெரியுது இவங்க அந்த கேங் வேணும்னு நினைக்கிறாங்க. போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா கூட 2 பேருமே நீங்க எப்படி ஸ்மால் பாஸ் போவீங்க, எனக்கு பொறாமையா இருக்கு, என் கூட பேச யாரும் இல்ல, என் கூட ஆக்டிவிட்டி பண்ண யாரும் இல்ல அப்படின்னாங்க. இந்த வீக்கும் அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க, இவங்க ஸ்மால் பாஸ்ல இருக்காங்கன்ட்டு எங்க வேணா போனாலும் பிக் பாஸ் சொன்ன ஒரே காரணத்துக்காக இங்க இருந்து அங்க போறாங்க, அங்கேயேதான் உட்காடுறாங்க. கட்டிங்ல இருந்து வாஷிங்ல இருந்து எல்லாமே வந்து இந்த பசங்க தான் ஷேர் பண்ணி செய்யறாங்க. வந்து இப்படி கடுகு போட்டு இப்படி தாழ்ச்சி விட்டு போறதுக்கு தான் இவங்க வராங்க. இததான் அங்க பண்றாங்க. 24 ஹவர்ஸ்ல கிளியரா தெரியுது. ஒரு 2 நாள் மட்டும் கிச்சனை நைட் கிளீன் பண்ணாங்க, அது நான் பார்த்தேன். ஃபுல்லா தொடச்சு எடுத்தாங்க, ஸ்டவ் தொடச்சு எடுத்தாங்க, அது நான் பார்த்தேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சொல்லி காட்டிட்டு இருக்காங்க உள்ள. அததான் நானும் சொல்றேன். அந்த பசங்க, அதாவது அந்த தொடக்கிற வேலையை முடிச்சுட்டு இருக்கிற மொத்த வேலையை அந்த பசங்க தான் செய்யுது. இது அந்த ரூமை கிளீன் பண்றது, கிச்சன் பெருக்கிறது, பாத்திரம் துளக்குறது, காய் கட் பண்றது, எவ்வளவு குவான்டிட்டி கட் பண்ணுன்றது, சில டைம்ல டீ காஃபில எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கறது, இது எல்லாமே அந்த பசங்க தான் பண்ணுது. ரைஸ் வைக்கிறது கூட அந்த பசங்க தான் பண்ணுது. குழம்பு பொரியல் மட்டும் தான் இவங்க, அது கூட கட்டிங்க்கு வேற யாரும். அப்ப அர்ச்சனாக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அர்ச்சனா ஏன் இவங்க சொல்றாங்க நீ எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ஸ் கேக்குறேன், எதுக்கு சொல்றாங்க? 4 வெங்காயம் 4 தக்காளி தானே, இவங்களே கட் பண்ணி இவங்களே தாளிக்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு ரவீனா, மணி, விஷ்ணு இவங்க எல்லாம்? ஒருத்தவங்க பேசினா கரெக்டா பேசணும், எல்லாம் பேசவே கூடாது.
உங்க மேல அடுத்தவங்க மேல நீங்க ஒரு ஒரு குறைய வைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க கரெக்டா இருந்துட்டு குறைய வைக்கணும். நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா சமைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் இது ஒரு விஷயமே அப்படின்னா ஏன் கூப்பிட்டா கடுப்பாவீங்க? அப்போ செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காந்துருங்க. அவங்க பாத்திரத்துல கூப்பிடுறாங்களா, கடகடன்னு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போய் உட்காந்தா முடிஞ்சு போச்சு. அந்த பாத்திரம் தொலைக்க ஆரம்பிச்சிட்டு வந்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளவு பேசுறீங்க. அவங்களுக்கு அதாவது தினேஷ் ஏன் இந்த விஷயத்த கேட்கல அப்படின்னா அவர் காதுல சரியா உள்ள ஒண்ணு இந்த விஷயம் இதெல்லாம் இழுக்கிறாங்களா அப்படின்ட்டு அவர் உள்ள வந்து ரவீனா சொல்லும் போது அவங்களுக்கு தெரியுது. ரவீனாக்கு ஆல்ரெடி தெரியும். ரவீனா வந்து இப்படி பத்த வச்சு இப்படி போட்டுருவாங்க. அது ஒரு பாய்சன் பாட்டில் 2 மாதிரி. ஆனா அவங்க கிட்ட பேச இஷ்டம் இல்லாம அவர் கம்முன்னு இருந்ததாவும் உள்ள சொல்லிட்டாரு. 24/7 இன்னொரு விஷயமும் இதுல அடங்கிருக்கு. ஏன்னா அவர் பர்சனல பத்தி இங்க பேசி அசிங்கப்படுத்திக்க அவர் விரும்பல. சோ அதனால அதை அவாய்ட் பண்றாருன்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். விஷ்ணு கூட கேட்டாரு, இத பத்தி நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் அவரை நேரா கேட்டிருக்கணும். இவ்வளவு கட்ஸ் இருக்க லேடியா இருந்தா, நீங்க கட்ஸ் இருக்கு உங்களுக்கு, நீங்க கட்ஸ் உள்ள லேடி தான். நானே கேக்குறேன்னா அதே விஷயத்த தினேஷ் மூஞ்ச பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? டைரக்டா மொனந்தீங்கல்ல, அது டைரக்டா சொல்ல முடியுமா நான் கேக்குறேன். எல்லாருமே இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம விசித்ரா மேம் பார்த்தோம் இல்லையா, இது ரியல் ஃபேஸ் இல்லையோ, இப்பதான் ரியல் ஃபேஸ் வந்து வெளிவருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் ரசிகர்களிடையே இருக்கு. இத நீங்க எப்படி சொல்ல விரும்புறீங்க, எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஜோவிகா கூட ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா, அப்படியே அந்த ஒரு விசித்ராவை இந்த வீக் நான் பார்த்தேன். அப்ப ரியல் விசித்ராங்கிறவங்க நடுவுல வந்து அது நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நடுவுல அவங்களே சொன்னாங்க, என்னோட ஈகோஸ் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு நான் ஓபன் அப் ஆயிட்டேன், உங்க கூட எல்லாம் ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டேன். என்னோட இங்க நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ அது நான் வேல்யூபிளா ஃபன் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இருந்தாங்க. பட் இப்ப வந்து கண்ணை மூடிட்டு நம்மள வந்து எங்கேயாவது விட்டுட்டா நம்ம அதுதான் கரெக்ட் நம்ம நினைச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபேக் தப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அதுக்கு அவங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க போஸ்ட் போடாம கம்மனாவது இருந்திருக்கலாம். பட் அவங்க போஸ்ட் போட்டு இன்னும் நெகட்டிவா தான் வாங்குறாங்க. அதுல நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஏன் தினேஷும் தான் வந்து, அதாவது ஒருத்தங்க கமெண்ட் போடுறாங்கன்னா அதுக்கு கீழே கமெண்ட் வந்து தினேஷும் வந்து விசித்ரா மேடம் வந்து பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காரு. அப்ப விசித்ரா பேச தப்பு இல்லையானா அவனுக்கும் உனக்கும் டிஃபரன்ஸே இல்லையா? நீ ஒழுங்கா இரு. அப்புறம் ஒழுங்கு இல்ல அவங்க போடுற கமெண்ட்ல எப்படின்னா அவங்க ஒழுங்கு இல்ல அதனால இவங்க பேசலன்னா தப்பு. அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ இந்த மாதிரி பேசுனதுக்கு அவங்க குடும்பத்தார் வந்து எதை மாதிரி போஸ்ட் போடுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன மாதிரி பேசுனதுக்கு? விசித்ரா மேம் அதுக்குதாங்க போட்டாங்க இல்லையா? இல்ல அதுக்குதான் போட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி பஸ்ட் ஆயிட்டாங்களாம். வேர்ட்ஸோட லிமிட் தெரியாதா விசித்ரா மேடம்க்கு? சைக்காலஜி தானே படிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க நம்மள எப்படி ட்விஸ்ட் பண்ணா நம்ம எப்படி பேசுவோம், எப்படி ட்ரிகர் பண்ணா நம்ம எப்படி பிளாஸ்ட் ஆகும்ன்றது விசித்ரா மேடம்க்கு தெரியாதா? வேர்ட்ஸ்ல லிமிட்ஸ் கிடையாதா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? பேசுறதா இருந்தா நான் அப்படிதான் கேட்கணும். எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன் அவங்க மேல. நான் வந்து கேம்லயும் சரி, அர்ச்சனா பாத்துக்கிட்டதுல சரி, அந்த புள்ளி கேங்க எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டதுல சரி, நான் வந்து அவங்களுக்கு தக் லைஃப் கொடுத்தேன் உண்மையாவே. பட் இப்ப வந்து தினேஷ் ஒண்ணும் ஒழுங்கு இல்லைங்க, தினேஷும் தப்புதான். ஆனா அவரு தப்பு பண்றான்றதுக்காக நீங்க உங்களுடைய குவாலிட்டியை இழந்துகிட்டே வரீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் இறங்கி போய் பேசுறீங்க? பேசாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, சுத்தமா அவாய்ட். அதாவது தினேஷ் அங்க நின்னாலே அவர் தான் ட்ரிகர் பண்ணிருப்பாராம். நேத்து அவங்க சொல்றாங்க அவர் எதுவுமே சொல்லல மாமின்றாரு மணி. அதுக்கு சொல்றாங்க அவர் வந்து அங்க நின்னாலே போதுமேவா. அப்படி என்ன எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கும் அவருக்கும் ஒத்து வரலன்னா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அவர் வந்து அங்க நின்னாலே போதுமா. இதே வந்து மாயா கிட்ட சண்டை போடுறதும், என்ன மாயா சண்டை போதுமா அப்படின்னாங்க. அப்ப என்ன மாதிரி அப்ப புள்ளியாலதான் இவங்களும் இருப்பாங்க போல இருக்கு. அப்ப இத்தனை நாள் வந்து ஃபேக் ஃபேஸ் தான் வந்து காமிச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா யாரு எவிக்ஷன் ஆவா? சார் வந்துட்டு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு டிஸ்டர் அடிச்சுட்டு போயிட்டாரு. உள்ள ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள். யாரு வெளியில வருவா? ஆக்சுவலா நான் சொன்னல, ஆன்டி பத்த வச்சதுல வந்து போயிருக்க வேண்டியது ரவீனா தான். பட் 1 வீக் வந்து தப்பிச்சிட்டா மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த வீக் நான் வந்து சொல்லியிருந்தேன் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்பவும் வந்து 2 எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நியூஸ் வந்திருக்கு. சோ நம்ம ஓட்டிங்ல பார்த்தோம்னா மாயா தான் கீழே இருக்காங்க. ஆமா,
அன்அபிஷியல் ஓட்ஸ்ல பார்த்தா தினேஷ், மணி, விஷ்ணு விஜய்க்கு அப்புறமா ரவீனாக்கு அப்புறமா விஜய் வர்மாக்கு அப்புறமா நிக்சனுக்கு அப்புறமா மாயா. இதுதான் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து இருக்கிறது. லீஸ்ட்ல இருக்கிறது நிக்சன் அண்ட் மாயா தான். நீங்க கேப்பீங்க நிக்சன் மாயா தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்க. கிடையாது, அங்கதான் நாங்க வச்சிருக்கோம் ட்விஸ்டே. நாங்க எப்படி தூக்குவோம்? இவ்வளவு நாள் வந்து நாங்க மாயாவை காப்பாத்தி கொண்டு வந்ததே அவங்கள வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு பாக்கதானே. அந்த காட்சியை பார்க்காம நாங்க எப்படி அவங்களை அனுப்ப முடியும் அப்படின்றதால வந்து மாயாவை வந்து சேனல் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த வீக் வந்து எவிக்ட் ஆக போறது ரவீனா அண்ட் நிக்சன் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல இருந்து எல்லாத்துலயும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிக்சன் கூட ஏன் வந்து போறாருன்னா ஒருவேளை அந்த கார்டு சொரண்டதுக்காகவா என்னன்னு தெரியல. ஆனா அதை கேட்காம அனுப்புறதுதான் மனசு நல்லா இருக்கும்ல. புரியல, அப்படியே அனுப்புறீங்க நிக்சனை கொஞ்சம் அப்படியே இந்த குறும்படத்தையும் போட்டு அப்படியே அனுப்பிச்சு விடலாம். கமல் சார் பார்த்து கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நான் என்ன சொல்றேன், டிக்கெட்டோட பின்னாலேயே நீங்க திருப்பி கூட வாங்கலான்ற. நான் திருப்பி கூட வாங்கலாம். தெலுங்கு பிக் பாஸ்லயும் நாகார்ஜுனா சார் வந்து அவருக்கெல்லாம் சல்யூட் பண்ணும் நிஜமாவே. ஆக்சுவலா ஒரு நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற என்னது ஏதோ மறந்து நிக்சனுக்கு கொடுத்துட்டாங்க, அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நீங்களே ஐடியா கொடுத்து விடுறீங்க வேற. இல்ல ஆக்சுவலா இப்ப நான் ஐடியா கொடுத்து ஒரு பிரோஜனமும் இல்ல. சாட்டர்டே சண்டே ஷூட்டே முடிஞ்சிட்டு இருக்கோம். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஏன்னா நாகார்ஜுனா சார் வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்ண விஷயத்துல வந்து ஒரு டைல்ஸ்ல அவங்க போட்டோ வச்சு அதை உடைச்சு ஒரு மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அதை டிக்கெட் டு ஃபினாலே வந்து நான் அந்த எபிசோட் பாக்கல தெலுங்குல, பட் அது வந்து ட்ரெண்டிங் ஆச்சு, வீடியோஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. கொடுத்த டிக்கெட் டு ஃபினாலே ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. கேம் வந்து அந்த பர்சன் பர்டிகுலர் அந்த பர்சனா, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே போன பர்சனா இல்ல அதை தவிர்த்து யாராவது பண்ணாங்களா அப்படிங்கறது எனக்கு கிளியரா தெரியல. ஆனா அதை வந்து திரும்பி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி இது வாங்கப்படுமா அப்படிங்கிறது காலையில இருந்து போயிட்டு இருந்தது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து அந்த தப்பு பண்ண பர்சனுக்கே அந்த டிக்கெட் டு ஃபினாலே போகுது அப்படின்றதுனால சார் ரிட்டர்ன் வாங்கினாரா அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இந்த நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா தப்பு பண்ணது நிக்சன், டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினது விஷ்ணு எந்த விதத்திலயும் வந்து தப்பு பண்ணியோ மறைச்சோ அதை வாங்கல, ஃப்ராட் தனம் பண்ணி வாங்கல. ஆனா நிக்சன் வாங்கின அந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, அது ஃப்ராட் தனம் பண்ணி வாங்கினது. நீங்க அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் கூட வாங்க வேணாம். ஏன்னா இங்க பண்ணது வந்து விஷ்ணு வின் பண்ணிருக்காரு, கஷ்டப்பட்டு அதை வின் பண்ணிருக்காரு. ஆனா நிக்சன் கொடுத்த அந்த 3 பாயிண்ட்டுமே ஃப்ராட் பண்ணி வாங்கின ஒரு பாயிண்ட். சோ அது வந்து வேல்யூவபிள் இல்ல. மேபி நீங்க அதை வாங்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த குறும்படத்தை போடுங்க. இல்ல நாங்க குறும்படத்தெல்லாம் போட மாட்டோம், எலிமினேட் தான் பண்ணுவோம்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. இந்த வீக்காவது எலிமினேட் பண்ணுங்க, அதுதான் நான் கேக்குறேன். இந்த வீக் அவர் எவிக்ட் ஆனாதான். சொல்லுங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சாட்டர்டேல வந்துட்டு இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. நாளைக்கு அது குறும்படம் போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இல்லையா? நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். முடியாது, நடக்காது. ஓகே ஓகே, வாய்ப்பே கிடையாது. ஏங்க அதாவது பத்த வச்சா ஐ மீன் அந்த புகையும் போதே வந்து எரிஞ்சாதான் உண்டு. இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு எபிசோட்ல அதை பேசி என்ன ஆக போகுது? அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டாரு. இந்த வீட்டுல யாருக்கு 3 கால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 கால் இருக்க முயல் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நினைச்சுன்னா வந்து உடனே குறும்படம் போட்டு காமிச்சிட்டு ஒரு எவிக்ஷனை வந்து முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து நான் வந்து பேரா தான் அனுப்புவேன், 2 பேரும் ஒன்னாதான் போனோம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னங்கிறதுன்னு தெரியல. ஆனா ரவீனான்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அந்த ஆன்டியாலே ரவீனா மாட்டிக்கினாங்க. ஏன்னா போன வாரமே போயிருக்கணும். போன வாரம் விக்கெட்ல வந்து லீஸ்ட்ல இருந்தது விக்ரம்ன்றதுனால விக்ரம் கிளம்பிட்டாரு. சோ அடுத்தபடி நம்ம லீஸ்டே பார்க்க முடியாதுங்க. நம்ம ஓட் பண்றது ஒரு பக்கமா இருக்கு, எவிக்ட் ஆகுறது ஒருத்தங்களா இருக்கு. சோ அதனால ஓட் பேஸ் ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, அடுத்த சீசன்ல வந்து மக்கள் ஓட்ட கேட்காதீங்க. நான் வந்து பாலிடிக்ஸ்ல சொல்லல, பிக் பாஸ்ல சொல்றேன். மக்கள் ஓட்ட வந்து பிக் பாஸ்ல கேட்காதீங்க. சேனலே வந்து ஜோடியில எல்லாம் எப்படி டிசைட் பண்ணி பினாலே வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு பினாலேக்கு மட்டும் ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோடிக்கு அப்படின்னுவீங்கல்ல, அந்த மாதிரி பினாலே வீக் மட்டும் ஓட்டு வைங்க, நாங்க ஓட்டு போடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம், அவங்களை வெளியில அனுப்பிச்சிடுவாங்களாம். ஆனா சேனலுக்கு ஆனா இதுல நம்ம இன்னொரு விஷயமும் யோசிக்கணும் தான், சேனலை பத்தியும் யோசிக்கணும். ஏன்னா டிஆர்பி என்ன ஆவறது சொல்லுங்க? சண்டை போறவங்க எல்லாம் வெளில போயிட்டா டிஆர்பி கிடையாது இல்லையா? புரியல.
மாயா வெளில போயிட்டாங்கனாலே சுவாரஸ்யம் இருக்காது கேம்குள்ள. அப்படி கேம்குள்ள இல்லைனாலே நமக்கு டிஆர்பி போயிடும். இந்த விஷயங்களையும் நம்ம நோட் பண்ணோம் தான் நீங்க சொல்ற மாதிரி. சோ Note மாயா வெளில பண்ணணும். போகலன்றது கன்ஃபார்ம் ஆகுது. நாளைக்கு இல்ல ஃபுல்லா பண்ணணும். 90% ஓகே. சொல்லுங்க 100% சொல்லுங்க சொல்லுங்க. வந்துட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது. சோ இந்த டிக்கெட் டு ஃபைனல் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லாம இன்டைரக்டா புரியுதான்னு கேட்டே இன்னைக்கு எபிசோட் போயிருச்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ.